Watch my story on Connect Wood. வெல்கம் டு கனெக்ட் வுட். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம மிஸ்டர் சாம்வலோட ஸ்டுடியோ எபோனியில் இருக்கோம். இங்கே அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸே செம்மையாக இருக்குது. இங்கே சார் கிட்ட நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவரோட இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். வாட்ஸ் யுவர் ஸ்டோரிஸ்? நீங்கள் ஹவ் யூ எவால்வ்ட் அபவுட் ஸ்டுடியோ எபோனி? ஸ்டுடியோ எபோனிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன we were into sculptures. Okay. கருங்கல்ல sculptures, stone sculptures which we were exporting. So to Denmark, Sweden, Germany. So for example, mukasi landscape ana items like park, fountain, garden furniture, elephant, bird baths. So almost about 10 years, 12 years பண்ணிருக்கோம். Then after some time exports கொஞ்சம் down ஆகிற மாதிரி இருந்தது. But then Indian market was becoming more matured. பட் அந்த டைமில் வந்து நல்ல குவாலிட்டி ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இருந்தாங்க, பட் ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் யாருமே இல்லை. நிறைய பேர் வந்து they were only importing from China, plywood, veneer, அந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து they were importing. தரமான ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த கேப்பை நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஒரு ப்ராடக்டை வந்து நார்மலாக ஒரு சேர் பண்ணலாம், டீக்குட்டில் பண்ணலாம், பட் அது ஒரு ஆணி வச்சு பண்ணுவாங்க. பட் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எப்போவுமே நாங்கள் விருப்பப்பட்டிருக்கோம். ஸோ அந்த டைமில் we thought we'll get into teakwood furniture. அப்போவும் வந்து யாருமே நிறைய பேர் இல்லை. ஸோ we said we'll start this. Then it's almost about 25 years we've been into teakwood and cane furniture. உங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போதே அதில் ஒரு யூனிக் டச் இருக்குது, ராயல்னஸ் இருக்குது. ஸோ ஹவ் யூ என்கரேஜ் இட்? See, basically design. ஒரு டிசைன்னு சொல்லும் போது அது வந்து ஏஸ்தெட்டிக்ஸோ ஒரு வெறும் ஒரு அழகு மட்டுமே இருக்கக்கூடாது, அது ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கணும். அதுதான் குட் டிசைனோட ஒரு நல்ல ஒரு அம்சம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், போய் அதில் போய் அந்த சேரில் போய் உட்காந்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இல்லை இருக்காது. தென் இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ். ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு பொருள் பண்ணுறீங்களா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள் பண்ணுறோம், அந்த டேபிளில் வந்து டேபிளாக மட்டும் இருக்கக்கூடாது. அது வாட் கேன் யூ எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அந்த டேபிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ 4 பேர் உட்காந்துட்ருக்கோம், 6 பேராக உட்காரலாம், 8 பேராக உட்காரலாம், 10 பேராக உட்காரலாம். ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுக்கணும். ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேக் பண்ணலாம். இப்போது நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போது நான் அப்படியே ஒரு டேபிள் ஒரு பெட் அப்படி கொடுத்து அனுப்பணும்னா அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாகி, டிஸ்மேண்டில் பண்ணி ஈஸியாக பேக் பண்ண முடிந்தால் கஸ்டமருக்கு சேவ்ஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட், வால்யூம் கம்மியாகும். ஸோ ஆல்வேஸ் ஆட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் டு அன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அதுதான் டிசைன். சே ஃபார் எக்ஸாம்பிள், சோஃபா கம் பெட் இப்போவுமே நிறைய சோஃபா கம் பெட் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு குஷனில் ஒரு மெட்டல், பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு லிவிங் ரூமில் வச்சு போட்டு, ஒரு சின்ன வீடு இருக்குது, ஒரு 2 bedroom ஹவுஸ். ஸோ அங்கே வந்து ஒரு சோஃபா பெட் போடுறேன். நார்மல் டே டைம் யூஸ் இட் அஸ் அ சோஃபா. நைட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க, இருக்குங்க, பியூட்டிஃபுல், மேக் இட் லைக் அ பெட். பட் அது வந்து யூ கேன் டிஸ்பிளே இட் ஈவன் இன் யோர் லிவிங் ரூம். ஸோ ஏஸ்தெட்டிக்ஸ் அடிஷ்னல். ஸோ ஒரு சோஃபா பெட் அடியில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுக்கலாம். தென் அது இன்னும் எப்படி அழகு பண்ணலாம், உங்கள் டைல் பதிக்கலாம், கேன் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அதோட வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் நீட்ஸ் டு பி ஆல்வேஸ் ஹேவிங் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இது எப்போவுமே அது எங்களோட ஃபிலாசபி. ஒரு பொருளாக மட்டும் ஒரு அடிஷ்னல். ஃபார் எக்ஸாம்பிள், வாலில் ஒரு பெட்டு,
இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது இப்போது சின்ன ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், வாலில் பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டே டைமில் நீங்கள் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ என்டையர் ரூம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ். அது டே டைமில் நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா தென் இட் பிகம்ஸ் லைக் அ வால் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் எவர் அடிஷ்னல் சர்வீஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிள் அடியில் வந்து யூ வில் ஹேவ் ஸ்பேசஸ் ஃபார் கட்லரி, நைஃப், இதெல்லாம் பிளேட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். என்டையர் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் இது உங்கள் டேபிளுக்கு அடியிலேயே யூ கேன் ஸ்டோர். ஸோ இன்னொரு இடத்துல போய் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்ட் எப்போவுமே அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு. ஃபார் எக்ஸாம்பிள் another important thing is வால் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு இந்த இட்ஸ் a wall mounted writing desk. இட்ஸ் a writing desk. நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா உள்ள கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம், உங்களுக்கு டேபிள் மாதிரி ஆகிடும். அங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். பட் அந்த லுக்கும் நல்லா விண்டேஜ் லுக் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி லுக் வேணால் கொடுக்கலாம். இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ உங்களுக்கு வேண்டிய பிரிண்ட்டை வந்து நாங்கள் இதில் கொண்டு வரலாம். பட் இதுதான் ஒரு கான்செப்ட் டிசைன் எலிமெண்ட் விச் இஸ் ஸ்டூடியோ எபினிக்கோட தனித்தன்மை. ஸோ யூ டூ ஒன் டு மாடர்ன் ஸ்டெப்ஸ் அண்ட் விண்டேஜ். எக்ஸாக்ட்லி. இன்றைக்கி வந்து முக்காசி வந்து யூ கேன் ஆல்வேஸ் எங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி டேபிள் ஃபோல்ட் பண்ணிடலாம். அந்த டேபிள் இப்போ வேண்டாம், எனக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கணும்னா டைனிங் டேபிள் ஃபோல்ட் பண்ணி செவுத்தில் வச்சிடலாம். உங்களுக்கு 15 சென்டிமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பேஸ் அடைக்கும். ஸோ this is another concept. foldable tables, round table எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் 2020 எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் மேக்ஸிமம் விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை கன்வே பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ இட்ஸ் லாங் டேர்ம் யூஸ் ஆர் டியூரபிலிட்டி? தட் இஸ் நிறைய பேர் இப்போது அதை வந்து உணர்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சைனா ஒரு பொருளை போய் வாங்குகிறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 ரூபா கொடுத்து ஒரு பெட்டு வாங்குறாங்க. இன் 1 year 2 years உங்களுக்கு எல்லாமே லூஸ் ஆகி உடஞ்சி கீழே எல்லாம் போயிடுது. பட் வென் தே கம் பேக் டு மீ, என்னோட பெட்டு இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க வந்து அதே பெட்டை 3 தடவை மாற்றுவாங்க எங்களோட காஸ்ட்டுக்கு, திருப்பி. ஆனால் எங்கள் பொருள் வந்து எப்போவுமே அதோட வேல்யூ ஏறிக்கிட்டு தான் இருக்கும். டீக்கூடோட பொருள் வந்து எப்போவுமே இட் ஹேஸ் அ ஹையர் வேல்யூ தேன் எனி. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் டெல் த பீப்புள், கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் அடிஷ்னல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்னொரு 60 years 50 years 60 years ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ தரமான பொருள் வாங்கும்போது அதோட அட்வான்டேஜஸ். யூ டோன்ட் கீப் இன்வெஸ்டிங் இன் நியூ திங்ஸ். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை உணர்ந்து they don't want to buy anything very ஒரு யூஸுக்காக they are looking at a long term benefit. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு சேர்னா அதோட பர்பஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதோட லுக்ஸ் வந்து ஒரு 20% கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் ஃபர்னிச்சர்ஸில் பெட், சோஃபாஸ் இந்த மாதிரி, ஸோ அதில் ஒரு வேல்யூ ஆட் மாதிரி அதில் இருக்க க்ரியேஷன்ஸ் எப்படி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட் வந்து ஃபங்க்ஷனல், இப்போ நைட்டில் படுக்க போகிறோம், எந்திரிக்க போகிறோம். பட் அதுக்கு we spend a lot of time, 9 hours நைட்டில் படுக்கிறோம். நீங்கள் படுக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வேல்யூ எடிஷன் பண்ணி அழகான இன்லே ஒர்க், பெட்டிலேயே அழகான பதிப்போம், ரோஸ் வுட் வச்சு பதிப்போம், சாட்டின் வுட் வச்சு அழகான பூ அந்த மாதிரியெல்லாம் போட்டு when you do that, நீங்கள் படுக்கும் போதே வந்து அதோட நல்ல ஃபீலிங்கோடு படுக்கலாம், ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல். ஸோ எப்பவுமே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆடட் கலர் இருக்கும். அதே மாதிரி எங்கள் சோஃபாஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கலர் ஆட் பண்ண பார்ப்போம். ஸோ எப்போவுமே வைப்ரண்ட்டாக இருக்கணும்,
பிரைட்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துடாதீங்க, லைஃபும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கீப் ஆடிங் தட். பட் அகெயின் லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன். ஸோ கஸ்டமருக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். எனக்கு இந்த கலர் வேண்டாம், எனக்கு ரெட் கலரில் குஷன் பண்ணி கொடுப்போம், எனக்கு இந்த லைட்டிங் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கள், நான் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். தட் இஸ் வாட் வி இன் டு ஸ்பெஷலைஸ் கஸ்டமைசேஷன். கஸ்டமருக்கு என்ன விரும்புகிறாங்களோ பண்ணி கொடுத்துருவோம். எங்கே டிசைன் இருக்கும், ஆனால் ஃபைனர். இப்போது பிரிண்ட் எனக்கு வேறு மாதிரி பிரிண்ட் வேணும், எனக்கு சில்கில் வேணும் லைட்டு, எனக்கு சில்க் கிளாத்தில் பண்ணி கொடுங்க, என்னை வந்து காட்டனில் பண்ணி கொடுங்க, லினனில் பண்ணி கொடுங்க, தென் வி டூ தட். ஸோ ஓகே. ஸோ இங்கே ஸ்டுடியோ எபனியில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஒரு இன்டீரியர் எடுத்தாலே பெயிண்டிங்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் எப்படி அதை உங்களோட கிளைண்ட்டோட மர்ஜ் பண்ணுறீங்க வித் ஃபர்னிச்சர்ஸ்? பெயிண்டிங் ஐ வுட் சே, ஒன்று we do a lot of restored furniture painting works also we do. Some of them, most of them are, we help artists, ஓகே, young artists. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் for them to display, for them to grow. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சில டைம் வாங்கி, we don't ask them to, நானே பே பண்ணி அதை வாங்கிடுவேன். அது அவங்களுக்கு தேவைப்பட்டால் யாருக்கு விருப்பறாங்களோ அவங்களுக்கு we introduce the artist to them and then they can buy directly from them. It is just a platform for them to showcase their work. அது மாதிரி நிறைய artists that we try to do. நைஸ். இந்த பெயிண்டிங் பற்றி சொல்ல முடியுமா? அஜந்தா கேவ். Okay, this is a very old door, a very old door, teakwood door. And இதை வந்து நிறைய பேர் வந்து அது வீட்டுக்கு ஒரு மெயின் டோராக யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய சான்சஸ் இல்லை. பட் எனக்கு வந்து அந்த ஓல்டு டோர், எனக்கு வின்டேஜ் டோர் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. பட் இன்றைக்கி ஒரு இந்தியன், இப்போ ஒரு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் வந்துருச்சு. எல்லாமே மாடர்னாக இருக்கணும். ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா வெட்ரிஃபை டைல்ஸ், கிரனைட் அந்த மாதிரி போயிடுறாங்க. So, but they don't have an art piece. So, how do you amalgamate the old and the new together? பழைய பொருட்களை எடுத்து புதுசாகவும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி you can use it as a living room art. Art ன்னு வரும்போது then we thought, okay, this is one of the best form of doing restoration of old furniture. நான் இது அப்படியே நான் தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சாலும் அது தனி அழகு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆர்ட், எனக்கு இந்த மாதிரி ஒரு சோஃபா பின்னால் ஒரு அழகான இது வந்து இட்ஸ் அன் ஆர்டிஸ்ட் கால் பூஜா. ஷீ இஸ் ஃப்ரம் பாம்பே. ஸோ ஐ சென்ட் த டோர் டு ஹர் அண்ட் அதை அவங்க பெயிண்ட் பண்ணி, அஜந்தாவோட பெயிண்டிங் இது, புத்தா வித் லோட்டஸ், பத்மபாணின்னு சொல்லி. ஸோ அதை அவங்க அழகாக ரீக்ரியேட் பண்ணி அதை எப்படி இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். விச் கிவ்ஸ் அஸ் ஸோ மச் ஆஃப் ரிலீஃப், ஆன்டிக்கும் yet it becomes a part of the modern house. ஸோ இந்த மாதிரி நான் விண்டோஸ் பண்ணுறோம். பழைய விண்டோஸ், உடஞ்சி போனதெல்லாம் விண்டோஸ் உங்கள் வீட்டிலே இருக்கும். உங்கள் அப்பா அம்மா வந்து அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, அந்த தூக்கி போடுறதுக்கு ஆசை. ஒரு லாட் ஆஃப் நம்ம அந்த வீட்டில் வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு விண்டோ எடுத்து அதில் அழகான வேலை, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகான போகன் வில்லா நாங்கள் பண்ணியிருக்கோம். போகன் வில்லா, பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ், அது போட்டுட்டு அதை எடுத்து ஒரு வாலில் ஹேங் பண்ணிட்டாலே போதும். அது அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் உங்கள் சில்ட்ரனுக்கும் நீங்கள் சொல்லலாம், இந்த இதில் வந்து எங்கள் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு கட்டின அதுலேருந்து எடுத்த பொருட்கள். We give a lot of importance in old restoration. தூக்கி போடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ அதை யூஸ் பண்ணி அந்த சென்டிமெண்டல் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சம் ஆஃப் த சேலஞ்சிங் ஒர்க்ஸ் சிலது இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ், சில கஸ்டமைசேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த 20 years? எப்போவுமே அது ஒரு சேலஞ்ச் தான். ஆமாம், நான் எப்போவுமே இப்போ ஒரு பொருளை எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் பார்க்கலாம், பழைய பில்லர்ஸ் ஒரு இடத்துலேருந்து கிடச்சிது, ஒரு 20 பில்லர் கிட்ட கிடச்சிது, சின்ன சின்ன பில்லர்ஸ். அது எப்படி நம்ம அதை தூக்கி போடாமல்
அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து எப்படி அது அடாப்ட் பண்ணோம்னால் அது வந்து அழகாக்கலாம். அது பில்லரை வந்து ஒரு ரெகுலர் பில்லர் மாதிரி கூட வச்சிடலாம். ஆனால் அது வந்து எல்லார் வீட்டுக்கும் அது அமையாது. ஆனால் அது வந்து நாங்கள் தென் அண்ட் தாட் இதை வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் பெட்டாக பண்ணலாம், போஸ்டர் பெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி கிரியேட்டட் ஒன் போஸ்டர் பெட். அது ரொம்ப ஹிட் ஆகிடுது. அந்த அந்த பில்லரை எனக்கு கொடுக்கறதுக்கும் மனசு வந்து அது எதுக்காக ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் ஒர்க், ஸ்பெஷல் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை நாங்கள் எடுத்து ஒரு பொருளையும் நாங்கள் அது தயாரிக்கும் போது அதுக்கு இதை போனால் எக்ஸ்ட்ரா பண்ணோம் நல்லாயிருக்கும், இந்த ஒரு அடிஷ்னல் கார்விங் கொடுங்க, ஒரு திவான் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ யூ வில் see in the வீடியோஸில் the kind of work that we have done. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது ஃபோட்டோவில் பார்த்தாங்க கூட தெரியாது. ஒன்ஸ் யூ கம் டு த ஸ்டோர் அண்ட் தென் see it, ஓ இது பில்லரா அப்படின்ட்டு நிறைய பேர் அதை ரொம்ப விரும்பப்படுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். எப்படி அதை வந்து கிரியேட்டிங் டு அ ப்ராடக்ட், அதுதான் சேலஞ்ச். அதுதான் என்னோட டிசைனர். யூ ஷுட் பி ஏபிள் டு விஷுவலைஸ் இது, இந்த பொருளை இந்த இடத்துல இந்த ஃபர்னிச்சரில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் அப்படின்ட்டு ஒரு யூ ஷுட் பி ஏபிள் டு திங்க். அதை கொண்டு வந்து நம்ம வந்து டிசைனில் கொண்டு வந்துட்டோம்னா workers can do it. So you do consultation also for your clients or? Basically if it's a turnkey project, இப்போ நாங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்டையர் திங் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஃப்ளோரிங் வேணும், ஆத்தங்குடி ஃப்ளோரிங் வேணும், இந்த மாதிரி. ஸோ தென் வில் டெல் தெம் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் போடுங்க, இது இதில் இன்க்ரீஸ் லாட் ஆஃப் கன்சல்டேஷன். அதுக்கு அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறோம் தென் வில் கிவ் தெம் an entire set of. ஓகே. இப்போ ஒரு கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஸோ வாட் தே ஷுட் ஹேவ் இன் their மைண்ட், ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரி க்ரியேஷன்ஸ் கிடைக்கும்னு தே ஷுட் ஹேவ்? எந்த மாதிரி க்ரியேஷன் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு ஒரே ஒரு சேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு சேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவ்வளோ கேர் எடுப்போம். ஸோ எனக்கு ஃபுல்லாக எனக்கு வீடு பண்ணணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை. ஒரு பீஸ் இருந்தாலும் அவங்க இம்பார்ட்டன்ட். ஸோ they can come with us. If it's a turnkey then we will design அவங்க ஆர்கிடெக்டுக்கு என்ன தேவைப்படுதோ என்டையர் வீட்டுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஃப்ளோரிங், நாங்கள் ஃப்ளோரிங் பண்ணுறோம், உடன் ஃப்ளோரிங் பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறோம், கிச்சன் பண்ணுறோம், வார்ட்ரோப்ஸ் பண்ணுறோம், எல்லாமே டீக்கில். ஸோ ஆர்கிடெக்ட் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கிச்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டீக்குட்டில். நீங்கள் மற்ற ப்ளைவுட்டில் இந்த மாதிரி பொருட்கள் போகிறாங்க, இது விதின் 2-3 இயர்ஸில் வந்து தேசிங் எங்கே இது பீல் ஆஃப் ஆயிடுச்சு, இந்த சிப் ஆயிடுச்சு, இது ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ நான் சொல்லுவேன் டீக்குட் போடுங்க, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதுல டோர்ஸு நாளைக்கு ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் அ ஹார்ட் வுட் இஸ் நீங்கள் இந்த பொருளை நீங்கள் எடுத்திங்கன்னா விதின் ½ an hour ஒரு நல்லா தேய்ச்சிட்டு யூ கேன் டூ அ பியூட்டிஃபுல் ஃபினிஷ். புதுசாக இருக்கும். நீங்கள் ப்ளைவுட்டில் அது பண்ணவே முடியாது. சிப்பாக எடுத்துன்னா அதை ஃபுல்லத்தையும் உரித்து எடுத்துட்டு அதை கண்டம் தான். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் குட் வுட். நீங்கள் தேக்க நீங்கள் மெயின்டைன் பண்ணி தொடச்சி வைக்க அது பாலிஷ் வந்து அப்படியே ரிச் ஆகிட்டே தான் இருக்கும் நாளடைவில். அதே மாதிரி வேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மேலே போட்டு சின்ன கொஞ்சம் தான் தேணும். இது பேசிக்காக வந்து ஸ்கின்னை எப்படி நம்ம ஆயில் போட்டு நரிஷ் பண்ணுறோமோ அந்த மரத்தையும் நம்ம நரிஷ் பண்ணுறோம். வேக்ஸை போட்டு லைட்டாக போட்டு நல்லா தேய்ச்சோன்னு வச்சு பல ஆகிடும். ஸோ இன்றைக்கி யாரும் அதெல்லாம் தெரிய மாட்டுது. அது பார்க்கும்போது நீங்கள் தொடும்போது அது மரத்தோட ஃபீல் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் மற்ற பொருளை தொட்டு பாருங்கள், அது மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கும், ஒரு அந்த ரிச்னஸே இருக்காது. இங்கே இருக்க பில்லர்ஸ்லாம் பார்க்கும்போது அது நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது. ஸோ ஹவு டு யூ டூ இட்? தட் இஸ் த ஃபிலாசபி ஆஃப் ஸ்டூடியோ எபனிங். இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கு என்ன எப்படி அழகு இருக்கோ அதை மாற்றக்கூடாது. அது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இருக்கணும். நீங்கள் நாளைக்கு வந்து அதை டார்க் பண்ணிடுங்க, ரோஸ்வுட் ஃபினிஷ் பண்ணுங்கள், அது போனோன்னா அதோட எப்போவுமே அது வந்து வி ஷுட்
அதோட தனித்தன்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் நீங்கள் பாலிஷ் பண்ணி எடுக்கும்போது அதோட கிரெயின்ஸ் வந்து இன்னும் எடுத்து தான் கொடுக்கும். இதெல்லாம் பழைய பில்லர்ஸ், பழைய வீட்டிலேருந்து எடுத்த பில்லர்ஸ் தான். நான் அது எங்கே இப்போ எங்கள் தாத்தா வீட்லேயே நிறைய இந்த மாதிரி வீட்டில் இருந்தது மொத்தத்தில். ஸோ அந்த மாதிரி எடுத்து அதோட நீங்கள் நேச்சுரல் பாலிஷ் பண்ணி எடுக்கும்போது அதோட கிரெயின்ஸும் ஒரு அழகு வந்து வேறு எதுலையும் இது கேன் நேச்சுரல் தனி ஒரு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து பண்ணுறது வந்து ஹியரிங் அண்ட் ஸ்பீச் இம்பேர்ட் கிராஃப்ட்ஸ்மேன். ஓகே, காது பேச முடியாத நபர்களால் பண்ணவும் அது வந்து அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயினிங் கொடுக்குறோம். நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு திறமை வந்து எப்படி இருக்கும்னா நம்மலாம் வந்து அவங்க பக்கத்துலேயே போக முடியாது, அந்த மாதிரி திறமை. நான் இன்றைக்கி வந்து எனக்கு இப்படி தான் நான் செய்கையில் தான் நான் காமிப்பேன், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னோட தொழிலாளர்கிட்ட. அவங்க வந்து 5 நிமிஷத்துலேயே புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளோ ஆர்டிஸ்டன்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க சார்? அபவுட் 40-50 பேர் இருக்காங்க. இந்த கேனோட லைஃப் டைம், இப்போ டீ கோட் வந்து அது லைஃப் டைம் அது ஜென்ரேஷன்ஸ்க்கு போகும். ஸோ ஹவ் அபவுட் கேன் சார்? கேன் இஸ் 30-40 இயர்ஸ்க்குலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, நல்ல பொருள், நல்ல தரமான பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா 30-40 இயர்ஸ். அண்ட் அகெயின் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு இருக்குது. நார்மல் யூசேஜ் ஃபைன், ஐ கேன் 50-60 இயர்ஸ். எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த கேன் எங்கள் வீட்டில் இன்னும் இருக்கேன். இன்னும் அந்த கேன் சேர்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 80-90 இயர்ஸ் ஆகிடுத்தேன். அந்த மாதிரி பொருட்களும் இருக்குது. பெயிண்ட் பண்ணலாம். என்ன அழகு கூட்டம்னா நம்மளுக்கு இந்த எல்லாமே காட்டன் அந்த மாதிரி நேச்சுரல் இருக்கும்போது நம்ம கைண்ட் ஆஃப் வெதருக்கு, சென்னை ட்ராபிக்கல் வெதருக்கு நல்லா ப்ரீத் பண்ணும். ஓகே, இதை நீங்கள் மேலே உட்காந்திங்கன்னா ஸ்வெட் ஆகாது, அப்சார்ப் பண்ணிக்கும், ஹீட் கொடுக்காது. இதுதான் ஒரு தனித்தன்மை நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கும். நீங்கள் இதே போய் ஒரு சோஃபாவில், சிந்தட்டிக் சோஃபாவில் போய் உட்காருங்க, 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்வெட் ஆகிடுது. திஸ் இஸ் தி அட்வான்டேஜ். நீங்கள் மேலே எவ்வளோ உட்காந்தாலும் பாடிக்கு ஹீட்டே இருக்காது. ஸ்டுடியோ எபனி நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். வாட் இட் மீன்? எபனி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரேரான வுட்டு. அது ஒரு மாதிரி கருங்காலின்னு சொல்லுவாங்க தமிழில். கருப்பு கலர் வுட்டு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப அழகான. அது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன வேலைக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ரொம்ப விலை உயர்ந்தமான. அது பேர் எப்போவுமே எனக்கு வந்து எபனி அப்படின்னு சொன்னால் கருமை. எல்லாமே வந்து வெள்ளையாக இருக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. கருமைக்கும் கருப்புக்கும் அதுக்கு தனித்தன்மை இருக்குது, அதுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதை எப்போவுமே நான் வந்து என் மனசுலேயும் இருக்கும். அந்த கருப்பை நம்ம வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸ்டுடியோ எபனி எத்தனை ஷோரூம்ஸ் இருக்குது உங்கள் ஆல் ஓவர்? இப்போது பெங்களூரில் 2 ஷோரூம் இருக்குது. ஒயிட் ஃபீல்டில் இருக்குது, சென்ட் மார்க்ஸ் ரோட்டில் இருக்குது. ஓகே, சென்னையில் கீழ்பாக்கில் இருக்குது, பாண்டிச்சேரியில் கேன்டீன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகே. ஸோ பட் மற்றபடி நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு நாங்கள் எல்லா இடத்துக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வெளி மாநிலத்துக்கும் அனுப்புகிறோம். பாம்பே, டெல்லி, அங்கேருந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்கோம். ஸோ விரும்புகிறவங்க அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய கஸ்டமைசேஷனும் பண்ணி. ஸோ டிஜிட்டல் எராவில் யூ மிக்சிங் அப் போத் விண்டேஜ் அண்ட் இருக்கணும். அது இல்லாட்டினா நம்ம வந்து பழையத்தனம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்போவுமே என்ன நடக்குது, புதுசாக வருது டெக்னாலஜியில், வி ஷுட் பி ஏபிள் டு அடாப்ட். அதை நம்ம அடாப்ட் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம பழைய மாதிரியே இருக்கணும்னு நினச்சா இட் பி டிஃபிகல்ட். ஸோ எனக்கு கொஞ்சம்
வயசு ஆனாலும் பட் ஐ எம் ஆல்வேஸ் ட்ரைங் டு கீப் இன் டச் வித் டெக்னாலஜி. இப்போ இருக்கிற நிறைய தலைமுறைகள் வந்து ஆல் த டைம் வெரி டெக் சேவி, ஆன்லைன் மார்க்கெட்டிங் அந்த, பட் நிறைய பேருக்கு எல்லாருமே வந்து இதை தொட்டு பார்த்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை வந்து பார்த்து அவ்வளோ வாங்கிறதுக்கு முன்னே வந்து ஒரு மாதிரி எப்படி குவாலிட்டி இருக்கணும்ன்ட்டு ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து